பகடிவதைகளை தடுக்கும் முயற்சியாக உறைவிட பள்ளிகளின் வளாகத்திற்குள் நுழைய, குறிப்பாக இரவில் பினாங்கு காவல்துறை தனது ரோந்து கார்கள் மற்றும் மோட்டார் சைக்கிள்களை அனுப்பும் என்று தெரிவித்துள்ளது. குறிப்பிட்ட கால இடைவெளியில் ரோந்து பணிகள் மேற்கொள்ளப்படுவதால் பள்ளிகளில், குறிப்பாக விடுதிகள் உள்ள பள்ளிகளில் பாதுகாப்பான சூழலை உருவாக்கவும், எந்த ஒரு குற்றச் செயலையும் தடுக்கவும் போலீஸ் இருப்பு உறுதி செய்யப்படும் என்று பினாங்கு மாநில காவல்துறை தலைவர் அசிசி இஸ்மாயில் தெரிவித்தார். ஒரு தடுப்பு நடவடிக்கையாக இது போன்ற பள்ளிகளில் பள்ளி தொடர்பு அதிகாரிகளை அடிக்கடி நிறுத்துவோம் என்று அவர் கூறினார். ஷா அலாம் செக்ஷன் 23 உள்ள ஒரு தொடக்கப் பள்ளியில் 2 மூத்த மாணவர்கள் 1ஆம் வகுப்பு மாணவனை தாக்கியது தொடர்பான வீடியோ வைரல் ஆனதை தொடர்ந்து காவல்துறை விசாரணையை தொடங்கியுள்ளது. பாதிக்கப்பட்டவரின் தாயார் அக்டோபர் 15ஆம் தேதி இரவு 9:51 மணிக்கு போலீசில் புகார் அளித்ததை தொடர்ந்து பள்ளி உணவகத்தில் நிகழ்ந்ததாக கூறப்படும் இச்சம்பவம் வெளிச்சத்திற்கு வந்தது என்று மாவட்ட காவல்துறை தலைவர் உதவி ஆணையர் முகமது இக்பால் இப்ராஹிம் தெரிவித்தார். புகாரின் அடிப்படையில் அவரது 7 வயது மகன் பள்ளியின் உணவகத்தில் இருந்தபோது 3ஆம் வகுப்பு மாணவர்களால் தாக்கப்பட்டார் என்று அவர் இன்று ஒரு அறிக்கையில் தெரிவித்தார். சிறுவன் மேல் அதிக சிகிச்சைக்காக ஷா அலாம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவனது உடல்நிலை சீராக இருப்பதாகவும் அவர் கூறினார். இந்த வழக்கு குற்றவியல் சட்டத்தின் பிரிவு 323 கீழ் விசாரிக்கப்படுகிறது. குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு அதிகபட்சமாக 1 வருடம் சிறை தண்டனை, 2000 ரிங்கிட் அபராதம் அல்லது இரண்டும் விதிக்கப்படலாம் என்று அவர் கூறினார். மொத்தம் 88 லட்சம் எஸ்டிஆர் பெறுநர்கள் 2025ஆம் ஆண்டிற்கான 4ஆம் கட்ட எஸ்டிஆர் கொடுப்பனவுகளை நாளை அக்டோபர் 18ஆம் தேதி முதல் பெறுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நவம்பர் மாதம் வழங்கப்படவிருந்த நிலையில் தீபாவளி கொண்டாட்டத்திற்கு முன்னதாகவே இந்த விநியோகத்தை நிதி அமைச்சு அறிவித்துள்ளது. இதற்காக 2 பில்லியன் ரிங்கிட் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. தீபாவளி மற்றும் கூடுதல் பள்ளி விடுமுறை நாட்களுடன் இணைந்து நீண்ட வார இறுதி விடுமுறைக்காக சபா மற்றும் சரவாக் பகுதிக்கு ஆயிரக்கணக்கான பயணிகள் லபுவான் ரோரோ படகு முனையம் மற்றும் லபுவான் சர்வதேச படகு முனையத்திற்கு வருகை தருகின்றனர். டிக்கெட் மேலாண்மை நிறுவனமான லபுவான் பாயிண்ட் என்டர்பிரைஸின் கூற்றுப்படி புதன்கிழமை முதல் படகு பயணிகள் போக்குவரத்து கணிசமாக அதிகரித்துள்ளது. மெனோம்போக்கிற்கான பெரும்பாலான டிக்கெட்டுகள் ஏற்கனவே விற்று தீர்ந்து விட்டன என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அக்டோபர் 16ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை லபுவானுக்கும் மெனோம்போக்கிற்கும் இடையே தினமும் 7 சுற்றுப்பயணங்கள் திட்டமிடப்பட்டுள்ளன. லபுவானில் இருந்து மெனோம்போக்கிற்கான டிக்கெட்டுகள் முழுமையாக முன்பதிவு செய்யப்பட்டுள்ளன. மேலும் அடுத்த இருக்கைகள் அக்டோபர் 23ஆம் தேதி மட்டுமே கிடைக்கும் என்று அதன் மேலாளர் ராபர்ட் லிங் ஷாங் ஷெங் தெரிவித்தார். சரவா அரசாங்கம் தங்கள் அன்றாட பயணம் மற்றும் வாழ்வாதாரத்திற்காக நீர் போக்குவரத்தை மட்டுமே நம்பி இருப்பவர்களுக்கு பூடி 95 மானிய முயற்சியை விரிவுபடுத்துவதற்கான விரைவான நடவடிக்கை மற்றும் ஒப்புதலுக்காக மத்திய அரசுக்கு தனது ஆழ்ந்த பாராட்டுகளை தெரிவித்துள்ளது. அத்தியாவசிய அரசு சேவைகள் மற்றும் அருகில் உள்ள நகரங்களை அணுக நதி போக்குவரத்தை நம்பியிருக்கும் சமூகங்களுக்கு இந்த நீட்டிப்பு மிக முக்கியமானது என்று சரவாக் போக்குவரத்து துறை துணை அமைச்சர் ஹென்றி ஹாரி ஜினெஃப் தெரிவித்தார். இந்த ஒப்புதல் குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கு மிகவும் தேவையான நிவாரணத்தை வழங்குகிறது. இதனால் அவர்கள் தங்கள் வருமானத்தில் அதிகமானவற்றை மற்ற அத்தியாவசிய அன்றாட தேவைகளுக்கு ஒதுக்க முடியும் என்று அவர் கூறினார். பூடி 95 பகுதிக்கு இன்னும் பதிவு செய்யாதவர்கள் அருகில் உள்ள குடியிருப்பாளர் அல்லது மாவட்ட அலுவலகத்தில் அவ்வாறு செய்யுமாறு ஹென்றி வலியுறுத்தினார். 16 வயது மற்றும் அதற்கும் குறைவான மாணவர்கள் இடையே ஸ்மார்ட் போன் பயன்பாட்டை தடை செய்யும் திட்டத்தை அரசாங்கம் பரிசீலித்து வருகிறது. பள்ளிகளில் உள்ள பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக இன்று அமைச்சரவையில் விவாதிக்கப்பட்ட திட்டங்களில் இதுவும் ஒன்று என்று பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். சமூக ஊடகங்கள் மற்றும் ஆன்லைன் விளையாட்டுகளின் செல்வாக்கு சில நேரங்களில் குற்றச் செயல்களுக்கு வழிவகுக்கும் என்பதை கண்டறிந்துள்ளதாக பிரதமர் கூறினார். எனவே 16 வயது மற்றும் அதற்கும் குறைவான மாணவர்களுக்கு ஸ்மார்ட் போன்களை பயன்படுத்துவதை தடை செய்வது குறித்து பரிசீலிக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். இருப்பினும் இந்த திட்டம் இன்னும் ஆய்வு செய்யப்பட்டு வருகிறது. ஆனால் பல நாடுகள் ஏற்கனவே இதே போன்ற நடவடிக்கைகளை செயல்படுத்தி உள்ளதாக அன்வார் கூறினார். குழந்தைகளால் குறிப்பிட்ட நோக்கங்களுக்காக ஸ்மார்ட் போன்கள் இன்னும் அனுமதிக்கப்படலாம். ஆனால் இந்த விவகாரத்தில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும் என்று அன்வார் தெரிவித்தார்.
சட்டவிரோத கடவுச்சீட்டுகள் மீதான தடை அமல்படுத்தப்பட்டதில் இருந்து அங்கீகரிக்கப்படாத பாதைகள் வழியாக மலேசியாவுக்குள் நுழைந்ததற்காக பொது செயல்பாட்டு படையான GOF ஆல் பிடிபட்ட 108 பேரில் சுமார் 59 மலேசியர்களும் அடங்குவர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு டிசம்பர் 1ஆம் தேதி முதல் அக்டோபர் 14ஆம் தேதி வரை மலேசியா தாய்லாந்து எல்லையில் பல இடங்களில் 108 பேர் கைது செய்யப்பட்டதாக GOFின் தென்கிழக்கு தளபதி உதவி ஆணையர் எதித் லாண்டு விஞ்சு தெரிவித்தார். மலேசியர்களை தவிர மற்றவர்கள் தாய்லாந்து, பாகிஸ்தான், இந்தியா மற்றும் மியான்மரில் இருந்து வந்த ஆவணமற்ற குடியேறிகள் என்று அவர் கூறினார். கைது செய்யப்பட்ட பெரும்பாலான வெளிநாட்டினர் வேலை தேடி கிள்ளான் பள்ளத்தாக்குக்கு செல்ல விரும்பியதாக அவர் இன்று எல்லைக்கு சென்றபோது தெரிவித்தார். மாட்சிமை தங்கிய மலேசிய பேரரசியார் ராஜா ஜரித் சோபியா இன்று KLPF 2025 எனப்படும் கோலாலம்பூர் பூங்கா திருவிழாவை தமன் தாசே தித்தி வம்சாவில் தொடக்கி வைத்தார். பிரதமரின் துணைவியாரும் பண்டார் துன் ரசாக் நாடாளுமன்ற உறுப்பினருமான டதஸ்ரீ டாக்டர் வான் அசீசா வான் இஸ்மாயில் மற்றும் பிரதமர் துறை அமைச்சர் டதஸ்ரீ டாக்டர் ஜலிகா முஸ்தபா ஆகியோர் அவரை வரவேற்றனர். கோலாலம்பூர் நகராண்மை கழகம் ஏற்பாடு செய்த இந்த திருவிழா அக்டோபர் 26 வரை இயங்கும் என்றும் பொதுமக்களுக்கு இலவசமாக திறக்கப்பட்டுள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆரோக்கியமான வாழ்க்கை மற்றும் நகர்ப்புற பசுமையான இடங்களை பாராட்டுவதை ஊக்குவிக்கும் அதே வேளையில் நகரவாசிகளை இயற்கையுடன் நெருக்கமாக கொண்டு வருவதை நோக்கமாக இது கொண்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விழா பூக்களின் அழகை கொண்டாடுவது மட்டுமல்லாமல் சுற்றுலா, விருந்தோம்பல் மற்றும் சிறு வணிக நடவடிக்கைகள் மூலம் பசுமையான பொருளாதார வளர்ச்சியையும் உந்துகிறது என்று டாக்டர் ஜலிகா முஸ்தபா தனது உரையில் தெரிவித்தார். 2,50,000 பார்வையாளர்களை ஈர்க்கும் என்று எதிர்பார்க்கப்படும் இந்த நிகழ்வு நர்சரி ஆபரேட்டர்கள், இயற்கை வடிவமைப்பாளர்கள் மற்றும் ஆராய்ச்சியாளர்களின் ஒத்துழைப்பு மூலம் உள்ளூர் தோட்டக்கலை துறையை வலுப்படுத்துகிறது என்று அவர் கூறினார். கடந்த செவ்வாய்க்கிழமை பெட்டாலிங் பண்டார் உத்தாமாவில் உள்ள ஒரு பள்ளியில் 16 வயது மாணவி கொடூரமாக கொல்லப்பட்டது தொடர்பாக விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் 127 சாட்சிகளிடமிருந்து போலீசார் வாக்குமூலங்களை பதிவு செய்துள்ளனர். துயரத்திற்கு வழிவகுத்த நிகழ்வுகளை ஒன்றிணைக்க உதவுவதற்காக பல்வேறு நபர்களிடமிருந்து வாக்குமூலங்கள் பெறப்பட்டதாக மாவட்ட காவல்துறை தலைவர் உதவி ஆணையர் சம்சுதீன் மமான் தெரிவித்தார். இதுவரை விசாரணைகளுக்கு உதவ 127 சாட்சிகளிடமிருந்து வாக்குமூலங்களை பதிவு செய்துள்ளதாக அவர் கூறினார். தமிழ் ஊடகவியலாளர்களுக்கான தீபாவளி சிறப்பு விருந்துபசரிப்பு இன்று பெட்டாலிங் மகாராஜ் உணவகத்தில் சிறப்பாக நடைபெற்றது. ஒற்றுமைத்துறை துணை அமைச்சர் சரஸ்வதி கந்தசாமி ஏற்பாடு செய்திருந்த இந்த நிகழ்வில் தமிழ் பத்திரிகையாளர்கள் மற்றும் இணைய ஊடகவியலாளர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்வில் பேசிய துணை அமைச்சர் இன்றைய சமுதாயத்திற்கு மிக முக்கிய தேவை சமூக உருமாற்றம் என்று தெரிவித்தார். அத்தகைய சமூக உருமாற்றம் கோயில்களில் இருந்து உருவாக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே கோயில்களை சமூக உருமாற்று மையங்களாக மாற்ற வேண்டும் என்ற நோக்கில் திட்டங்களை வகுத்து அதற்கான முன்னெடுப்புகளை செய்து வருகிறோம். நாடாளுமன்றத்தில் பிரதமரும் இது குறித்து பேசியிருப்பது மகிழ்ச்சியாய் இருக்கிறது. இத்திட்டத்தை அமல்படுத்துவதற்கு பல சவால்களை எதிர்கொள்ள வேண்டி வரலாம். அதற்கு பத்திரிகையாளர்களும் இணைந்து கைகோர்க்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். நம் சமூகம் எவ்வளவு பின்தங்கி இருக்கிறது என்பதை ஒரு அரசியல்வாதியாக உள்ளே சென்று புள்ளி விவரங்களின்படி பார்த்தால்தான் நமக்கு தெரிகிறது. எனவே நம் சமுதாயத்தை உருமாற்றுவது நமது கைகளில்தான் உள்ளது. புதிய நம்பிக்கையாய் ஊடகவியலாளர்கள் இதனை அறத்தோடு கொண்டு செல்ல வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். வேகமாக தொழில்நுட்பம் வளர்கிறது. 2030 என்ன கணித்திருக்கிறார்களோ அது அடுத்த வருடமே வந்து விடுகிறது. தொழில்நுட்ப வளர்ச்சி மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரப் போகிறது. அதில் நாம் பின்தங்கி இருந்துவிடக் கூடாது. அதற்கான திட்டங்களை நாம் முன்னெடுக்க வேண்டும் என்று அவர் கூறினார். நானும் பத்திரிகையாளர்தான். அவர்கள் என் குடும்பத்தினர்தான். பத்திரிகையாளர்களின் சிந்தனைகளைத்தான் நான் நாடாளுமன்றத்தில் பிரதிபலிக்கிறேன். என்னால் அரசியல்வாதியாக பேச இயலவில்லை. ஒரு ஊடகவியலாளராகத்தான் நான் நமது மக்களுக்கான பிரச்சனைகளை அணுகுகிறேன் என்று அவர் குறிப்பிட்டார். மேலும் ஊடகவியலாளர்களுக்கும் இந்து பெருமக்களுக்கும் தமது தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். மக்கள் அனைவரும் சுபிட்சமாக வாழ வேண்டும், மென்மேலும் மேன்மைகள் பெற்று சிறப்புடன் இருக்க வேண்டும் என தாம் பிரார்த்திப்பதாக அவர் தமது தீபாவளி வாழ்த்துச் செய்தியில் தெரிவித்துள்ளார்.
மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.